சும்மா இந்த இடத்துல நாங்கள் லேயர் முன்னுக்கு மேலே கொண்டு போவோம். அடுத்த லேயர் வந்து முதல்ல டாப்பில் கிரியேட் பண்ண போகிறோம். சரியான நீ இந்த எக்லிப்ஸ் டூல் எடுத்துக்கொண்டு இதை ஒரு வட்டமாக வந்து வட்டம் இருந்தோம் கீறி போட்டு இது வந்து நாங்கள் வெள்ளை கலர் இருப்போம். சாரி கருப்பு கலர் இருக்கும். கருப்பு ரைட் கிளிக் பண்ணி ஃபில் பாத். ஓகே கருப்பு கலர் அடித்தாச்சு. என்டர் பண்ணுங்க. ரெண்டாவது அந்த நான் இப்போதுக்கு நான் செலக்ட் பண்ணப்பட்ட இதில் நான் போய் எஃபெக்ட்ஸ்ன்னு சொன்னால் இதில் என்ன எஃபெக்ட் கொடுக்குறத பற்றி பார்ப்போம். இதில் வந்து ஸ்டாக் இருக்கும். அதை நாங்கள் வெளியில் கொடுக்க போகிறோம். கலரை வந்து நாங்கள் வெளியில் கொடுக்க போகிறோம். அதுவும் இப்போ ஒரு ரவுண்டானோட இது அந்த சைஸ் இருக்குது. 3லேருந்து ஒரு 2 அப்படி கொடுப்பாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச வடிவாக இருக்கும். சரி இதுக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ள இன்னொரு ரவுண்டோட குதிரி போட்டு அதுக்கு இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணுங்க. வெள்ளை கலர் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணி ஃபில் பாத். ஓகே வெள்ளை கலர் கொடுத்தாச்சு. கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கொண்டு ஃபில்டரில் போய் ப்ளூ கலரில் ஆழம் கூடி போச்சு. ரேடியஸை கொஞ்சம் குறைங்க. சரி அவ்வளோ அதுக்கு பரவாயில்ல. இப்போதைக்கு அடி நாங்கள் சும்மா குறைச்சி போட்டு இப்போ இதில் சும்மா ஒரு பார்டர் கொடுத்தா வழியாக இருக்கும். இப்போ நாங்கள் அதில் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி போட்டு இனி முழுக்க பெயின் வேலை தான். பெயின் நல்லா இருக்கிறப்பறம் பெயின் டூல் எடுத்துக்கொண்டு எப்படியும் அப்படி சும்மா ஒரு அவுட் சைடுக்கு வருவேன். சரி அதே மாதிரி இதில் அமௌண்ட்டு போயிருங்க. அப்படி இதில் வந்து நாங்கள் முழுக்க கருப்பாகவே எடுப்போம். ஃபீல் பார்த்து இப்போ கருப்பு அடிச்சாச்சு. இனி இது வந்து இவ்விடத்தில் ஒரு வெள்ளையான ஒரு பார்டர் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் வடிவாக இருக்கும். வெள்ளை கலர் அடுத்த லேயர் கிரியேட் பண்ணுங்க. இதில் வந்து எப்படி உண்டு இவ்விடத்தில் இருக்கு. இதுக்கு மட்டும் இப்போ கூட போட்டு சரி ரைட் கிளிக் பண்ணி ஃபில் பாத் என்டர் பண்ணுங்க. நாங்கள் இப்போ ஜூம் குறைச்சி பாருங்க. இப்போ பாருங்க இதில் வந்து ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வடிவாக இருக்கும். அந்த ஒரு 3D மாதிரியான ஒரு இது உண்டு. அதே மாதிரி இதுக்கும் செய்யலாம். இங்கே பக்கத்துக்கு இதில் விட்டுனா இதை ஹைட் பண்ணி தான் பார்க்கணும். படம் இதே வந்து நாங்கள் ஃபில் பாத் வெள்ளை கலரில் கொடுத்தாச்சு. என்டர் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் இதில் பாருங்க இது இப்படியான இது உண்டு. இந்த ஆளும் இது வந்து டார்க்காக தான் இருக்கும். இந்த லைட் வந்து குறைய வேண்டும் சொன்னால் இதில் நீங்கள் லேசர் ஆரம்பிங்க. ஹார்ட்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு இதை வந்து அவ்வளோ இது பாசிட்டிவ் கொஞ்சம் குறைச்சிட்டு ஓகே இவ்வளோ பரவாயில்லை. ஓவராலாக பார்த்தா இப்போ சரி. இனி இங்கே வாங்க கீழே முதலாக லேயர் கிரியேட் பண்ண இடத்துக்கு கீழேயா இன்னும் அடுத்த கடைசி லேயர் கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து நாங்கள் இதில் ஒரு ஷேடோ மாதிரி ஒரு இது போத்தில் ஒரு டேஷ் ஒரு கலர் ஒரு டேஷ்
இப்போ கீழே ஷேடோ மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்து ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் கீறினது வந்து எக்லிப்ஸ் டூலால் மேக் செலெக்ஷன் சைவர் கொடுத்து விட்டு ஓகே நாங்கள் இதில் வந்து இந்த டூலால் இறக்கி இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேரியம் இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ கிராடியன்ட் டூலால் கலர் கொஞ்சம் அடிப்போம் சாம்பார் கலர் மாதிரி வந்து இப்படி கருப்பு இல்லை விடுங்க இது அப்புறம் ஒப்பாசிட்டி ஒன்றும் கொடுங்க இந்த இருக்கும் ஓகே சைபரில் விட்டுட்ருக்கேன் நாங்கள் ஷிஃப்டால் அப்படி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று வரும் சரி ஷேடோ மாதிரி உண்டு இப்போ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ உங்களுக்கு இது வந்து பிரச்சனை தெரியுது இது எங்களோட அவனுக்கு கஷ்டப்படுத்தவில்லை ரீசரையும் அழைக்கலாம் இல்லாது செலக்ஷன் டூல் அடுத்து போட்டு உடனே டெலி பண்ணி விட்டுலாம் இந்த லேயர் சரி இனி கண்ட்ரோலோட டி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சரி நாங்கள் இந்த ஷேடோவுக்கு ஏதாவது வழி பார்ப்போம் சரி அப்படி ஒரு ஷேடோ மாதிரி உண்டு சரி இவ்வளோதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக ஒரு சென்ட் மாதிரி இல்லாட்டிலும் இது மாதிரி இருக்குது இது நான் உங்களோட பேர் எழுதலாம் பேர் எழுதுறான்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு டெக்ஸ்ட் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம் ஏபி சின்னு கொடுப்பா இது தெரியலேண்டா இந்த லேயர் வந்து கீழே இருக்குது மேலே ஒன்றை பிடிச்சி விட்டுருந்துங்க மேலே ஒன்றை விட்டு விட்டிங்கன்னா சரி இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல விடுங்க இந்த இடத்துக்கு போட்டு இதில் டாப் கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ செலக்ட் ஆகிடும் இது இப்போ நீங்கள் சைஸை கொஞ்சம் கூட்டுங்க ஒரு 60 பரவாயில்லை டச் ரெண்டே விளங்குது இல்லை எங்கேயோ கிளிக் பண்ண அங்கேயோ போகுது சரி ரெடி நாங்கள் கருப்பு கலர்லேயே கொடுப்போம் இதையும் கருப்பு கொடுத்து போட்டு எஃபெக்ட் கொடுப்போம் அவுட் ஆஃப் க்ளோ அப்படி தான் அவுட் ஆஃப் க்ளோ கொடுத்து போட்டு இதில் நீங்கள் வெள்ளை கலர் விடுங்க சைஸையும் நல்லா ஒன்று மாற்றிட்டு எப்படி ஒன்று ஓகே ஒன்று பரவாயில்லை மற்ற ட்ராப் ஷேடோ இன்னும் ஷேடோ அதையும் வந்து வெள்ளைக்கு மாற்றி இன்னும் ஷேடோ இப்படி தான் கொடுக்கலாம் நீங்கள் டிஸ்டன்ஸை என்ன பிரச்சனைங்க பரவாயில்ல இப்போ அவுட் இது கொஞ்சம் பரவாயில்ல அவுட் ஆஃப்ல எடுத்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ கொஞ்சம் படுக்க இருக்குது சரி இதுக்கப்புறம் நீங்கள் இதையே இப்போ நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண முழுக்க ஒரு இதுக்கு தான் இதுக்கு நீங்கள் செய்யலாம் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் அவ்வளோத்தையும் கூறு பண்ணுறான்னு சொன்னால் மேலேருந்து கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோலோட ஜி கொடுங்க ஒரு குரூப்புக்கு வந்துடும் இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு குரூப்பில் இருக்கும் இதில் நீங்கள் உங்களோட நேமை மாற்றிக்கொள்ள வந்து நான் பாட்டில் கொண்டு போடுறேன் இது அப்புறம் நான் இதை பிடிச்சி நல்லது விட்டுட்டு அனி ஆல்டர் கிளிக் பண்ணிக்கொண்டு இந்த குரூப்புலேயே பிடிச்சினா இந்த இடத்துல வேறு உண்டு இது நான் செய்யணும் இந்த போட்டோவில் கொஞ்சம் கீழே இந்த லேயர் விண்டோ பார்த்தீங்கன்னா இதில் கீழே இறக்கிடலாம் பட்டிங்கண்டா இப்போ பாருங்க இதுக்கு பின்னால் இருக்கிற மாதிரி தெரியும் எப்படி நான் உள்ளே போயிட்டு
கீழே விட்டுருக்கேன். சரிதானே? ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னா நீங்கள் கண்ணாடியில் பார்க்குற மாதிரியான ஒரு உண்டு அதையும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அது வந்து அவ்வளோ கஷ்டமானதாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து இல்லை நீங்கள் உண்மையிலேயே கண்ணாடியில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஏபிசி வந்து இதுக்கு பின்னால் தெரியாண்ட இந்த பேக்ரவுண்ட் இந்த பின்பக்கம் தான் இதுக்கு தெரிய போகுது. அதே மாதிரி இந்த இதுகள் வந்து இதில் தெரியாது. இதுன்ற கோடுகள் வந்து மாறி இருக்கும். பின்னால் இந்த பார்த்து அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும். அந்த விஷயங்கள் கவனிச்சுக்கிட்டா சரி. அதுதான் நான் இதில் கவனித்து அதில் மாற்றி இதில் கொடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் சரியான கோணத்தில் எல்லாம் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்து அப்படி செஞ்சது. அவ்வளோதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு படத்தோடு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். சரி என்ன வேறு என்ன உங்களோட கருத்துக்களை நீங்கள் பின்னுள்ளதில் போடலாம். வேறு என்ன இன்னொரு நாளைக்கு நான் எனக்கு நேரம் கிடைச்சேன்னு சொன்னால் இன்னொரு படத்தோட வித்தியாசமாக பிடிக்கிறதாண்டு பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஏன்டா சொன்னால் இது வந்து நான் ஆகலும் சிம்பிளான டூல்ஸ் தான் நான் பாதிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பென் டூல் பாதிச்சிருக்கிறேன். பென் டூல் மற்றது வந்து இப்போ வட்டத்துக்கு வந்து எக்லிப்ஸ் டூல் பாதிச்சிருக்கிறேன். ஃபில்டரில் வந்து நான் ரெண்டு விதம் பார்த்துறேன். ஒன்று வந்து கௌசியன் ப்ளூரும் மோஷன் ப்ளூரும். இந்த ரெண்டு தான் நான் பாய்ச்சி இப்படி ஒரு இது ஒன்று இருக்கிறோம். மற்றது வந்து வேற ஒன்று பெருசாக இதில் சொல்கிறாக்கி இல்லை. சரிதானே? சரி, நான் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.